நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே, உமது சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக அனுமதியோட ஸ்தோத்திரத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, காலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறீர் சுவாமி. இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் உண்மை கண்டடையத்தக்கதாக ஆண்டவரே உமது தரிசனத்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை கொண்டு ஆண்டவரே எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வந்த ஆத்துமாக்களையும் வரப்போற ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வழியிலே எந்த விதமான தடைகள் ஏற்படாத வண்ணமாக பத்திரமாக பிள்ளைகளை நீர் கூட்டி விட்டு சேர்த்து நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம் சுவாமி. இந்த இடத்தை நீ பரிசுத்தப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தமாக இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பூர்ணமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகின்ற பிள்ளைகளாக எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் அண்டையிலே எங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கின்ற தெய்வம் நீராக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசைவாடுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. உம்மை பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய இருக்கின்ற பயத்தின் ஆவியை எடுத்து போட நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரை தெரிந்த புத்தியாக இருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உமது கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உமது கிருபையை தந்ததற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்க போகின்ற எல்லா வைபவங்களிலும் ஆண்டவரே உமது சுத்த கிருபையை கொண்டு வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பகுதியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், கேட்கின்ற செய்திகள், ஆண்டவரே சொல்லுகின்ற சாட்சிகள் அனைத்தும் ஆண்டவரே உமக்கு உரியதாக இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த காலங்களிலே ஆண்டவரே நாட்டிற்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுவாமி. சிறந்த தலைவர்களை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த 2 நாட்களிலே ஆண்டவரே தெளிவான புத்தியை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த இந்தியாவிலே நாங்கள் வாழ முடியும் என்ற தருணத்திற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. அதற்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு எட்டி இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சீக்கிரமாய் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. உமது வருகையிலே நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்ற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் விடுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் சுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கும் பொழுது தெய்வ சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க நிற்கிறது செய்ய நாங்கள் துதிக்க நாமயமே அனைத்து மீட்பரே இயேசுவின் மூலமாய் கேட்கும் எங்கள் ஜீவனது நல்ல ஆமென். ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கிறது. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவர் நாமும் மகிழ்விக்கின்றோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போன்றே குறித்து பாடி அல்லேலூயா என்றால் பலிப்போம். அவரை போன்றே குறித்து பாடி அல்லேலூயா என்றால் பலிப்போம்.
Amen.
நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமாக ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாமாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம்.